ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வெறுப்பு பேச்சை பொறுத்த வரைக்கும் பேசுனதான் அதனால ஏற்படக்கூடிய தாக்கத்தெல்லாம் இன்னும் சரி செய்ய முடியாதுன்னு திரு முருகவேல் சொல்றார். இது எப்படி அப்புறம் எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்வாங்க? இல்லை, இது வெறுமன எனக்கு இந்த தலைப்பே ரொம்ப இந்த தலைப்பு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு. பாகிஸ்தான் பிரச்சாரம் இந்த தேர்தலில் யார் பக்கம் வரும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி இது சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கமும் பிளவும் அப்படின்றது இந்த ஜூன் 4ஆம் தேதியோட முடிவடைய போறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிக்களுக்கு ஃபேர் அண்ட் ஷேரான அதிகார பகிர்வை கொடுக்கணும்னு முதல்ல அம்பேத்கர் பேசிய போது இந்துக்களை பிளவுபடுத்தி அவங்கள்ட்ட இருக்கிற உரிமைகளை பறித்து நீங்க எஸ்சி எஸ்டிக்களுக்கு மட்டும் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. 1991 விபி சிங் அதுக்கு ஜிஓ போடுறாரு. இந்த ஒரே ஒரு கையெழுத்துல இம்ப்ளிமெண்டேஷன் 89 அது இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல, அது ஜிஓ போடுறாரு. அந்த ஒரே ஜிஓவுக்கு இந்துக்களினுடைய சொத்தை பகிர்ந்து ஓபிசிக்கள் என்று பிளவுபடுத்துகிறீர்களா, இந்துக்களின் அதிகாரத்தை பிளவுபடுத்த பார்க்கிறீர்களா அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். இப்போ அதே மாதிரி சிறுபான்மையினர், அதாவது மைனாரிட்டிஸ்ன்ற வார்த்தை தான் இருக்கு. மைனாரிட்டிஸ் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்கு, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்குது, எத்னிக் மைனாரிட்டிஸ் இருக்குது, எத்தனையோ வகையான மைனாரிட்டிஸ் இருக்குது. அவர்களுக்கான ஃபேர் எனஃபான ஷேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதை கூடாது அப்படின்னு ஒரு நாட்டில் ஒரு பிரதமரும் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களும் பேசுறாங்க அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. சமுதாயத்தில் ஒரு மனுஷன் பார்க்கும்போது நீ யாரா இருக்க நான் யாரா இருக்கேன் அப்படின்னு 2ஆ 3ஆ வகுந்து போட்டு பார்க்கறது அப்படின்றது இந்த நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய கருத்து. அப்படியான ஒரு கருத்தை ஒருத்தர் பேசிட்டு சாமானியமா நடந்து போறாரு. தேர்தலில் 1000 பேர் 1000 பேசுவான் அதுக்காக அப்படின்ட்டா தேர்தல்னா என்னன்னாலும் பேசுவீங்களா? ஒருத்தரை கொன்றுவேன்னு பேச முடியுமா? அதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நடப்பது ஒன்னும் ஆயுதம் தாங்கிய போர் கிடையாது. தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடத்தப்பட வேண்டிய ஏன் சொல்றாங்க போர் கிடையாது தானே? யார் சொன்னா? யார் சொன்னா? எல்லா இடத்துலயும் யார் சொன்னா? எந்த இடத்துலயும் தேடி யார் சொன்னா? எந்த இடத்துலயும் தேடி யார் சொன்னா? எந்த இடத்துலயும் தேடி பாருங்க. நீங்க கண்மூடித்தனமா பேசாதீங்க. என்ன சார் பேசுறாங்க? மனுஷன் தெளிவாக சொல்றீங்க. ஓடிஜிகாத்தின் பேசாம என்ன செய்ய முடியும்? நம்ம போர் தான் வந்திருக்கு. அந்த போருக்கு அப்படிதான் பதில் சொல்லணும். நம்ம அந்த போருக்கு போர்ல தான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி தான் பதில் சொல்லணும். சபையில சொன்னாதான் சரியா இருக்கும். உரத்த பேசினாலும் சரியாயிடாது. ஒரு நொடி ஓடிஜிகாத்னா ஒரு பொய்யதான் யார் சொல்றாங்க? நான் முடிச்சிரேன் சார். இப்படி இதுதான் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை யாரும் சொல்லாம இல்ல, எல்லா இடத்துலயும் பரவலாக பேசுறாங்க. யாரு சொல்றாங்க? ஸ்ரீகாந்த் சார் ஒரு நொடி பிரதமரும் சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்ன அலோ பண்ணுங்க ஒரு நொடி இல்ல சார். நீங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. கண்டிப்பாக முதல் சுற்றுலயும் யாரு பேசுனாங்க எங்க பேசுனாங்கன்னு கேட்டா பதில் இல்ல. எல்லா ஊடகத்திலையும் எல்லா இடத்திலும் பிரதமரை நீ குறிப்பிட்டு பிரதமர் உரையில ஒரு நொடி சார், என்ன அலோ பண்ணுங்க சார். ஒரு நொடி சார், என்ன அலோ பண்ணுங்க ப்ளீஸ். அப்ப நம்ம விவாதத்தை எந்த தளத்துல கட்டமைக்கிறோம்னா, பிரதமர் இத இங்க பேசினாரு அப்படின்னு ஒரு பேசின ஆதாரத்தின் அடிப்படையில பேசணும். இன்னைக்கு பிரதமர் ஒரு அலோ பண்ணுங்க. நீங்க அதற்கு பதிலாக விமர்சனங்கள் வைப்பதற்கு கண்டிப்பாக கட்சியின் செய்தி தொடர்பாளராக நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டை யாரு எங்க எந்த கட்சி பேசிச்சு எந்த தலைவர் பேசினார்னு கேட்டதுக்கு முதல் சுற்றுலையும் பதில் சொல்லாம 2ஆம் சுற்றுலையும் பதில் சொல்லாம கடந்து போக வேண்டாம். கடந்து போகவே இல்லை. பிரதமர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிரதமர் தன் பேச்சிலேயே குஜராத்ல சொல்லியிருக்காரு. யார் சொன்னான்னு இன்னைக்கு பிரதமர் சொன்னாரா இல்லையா? இல்ல சார், ஒரு நொடி சார். பிரதமருடைய பேச்சுல நீங்க தயாரிச்சுதானே வந்திருக்கீங்க. இல்ல சார், நீங்க தயாரிச்சுதானே வந்திருக்கீங்க. இங்க எல்லாமே தயாரித்து கொண்டு வந்து உட்கார முடியாது. யாரை மேற்கோள் காட்டி பிரதமர் சொன்னார்? பிரதமர் பேசினதுல ஒரே நொடி நீங்க பிரதமர் பேசினது ஒரு இஸ்லாமிய சமூகம் குறித்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு கட்சியின் செய்தி தொடர்பாக ரொம்ப கவனமா இருக்கணும்ல. இல்ல, யார் பேசினா எங்க பேசினா மிக தெளிவா இருக்கும். அதுக்கான தகவல் ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.